மேடம் 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 உங்களதான். என்ன விஷயங்க? மேடம் என் பேரு வினோத். நான் இதே அபார்ட்மெண்ட்ல தான் மொட்டை மாடியில வாடகைக்கு இருக்கேன். ஆமாமா, எனக்கு தெரியும். என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம் நீங்க தப்பா நினைச்சுக்கலனா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் தரேன். ஒரே ஒரு நாள் என் பொண்டாட்டியா நடிக்கிறீங்களா? என்னது? நான் உன் பொண்டாட்டியா நடிக்கிறதுக்கு எனக்கு 1,00,000 ரூபாய் தரியா? ஆளையும் மூஞ்சியும் பாரு. யாருகிட்ட என்ன பேசணும்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு? யார்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்க, உன்னை வெட்டி புலி போட்டுருவாரு. உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடி போயிரு. மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, கோவப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. ஹலோ ஹலோ சார், நான் எஸ்ஆர் டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து பேசுறேன் சார். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும் சார். உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாங்களா? ஒரு மனுஷன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஏங்க இப்படி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க? டக்குன்னு விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சார், நீங்க எங்க ஷாப்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஷார்ட்ஸும் ஒரு பனியனும் பர்ச்சேஸ் பண்ணீங்கல்ல சார். அப்போ நீங்க ஒரு கூப்பனை ஃபில் பண்ணி கொடுத்துருந்தீங்கல்ல. அந்த காம்படிஷன்ல நீங்க தான் சார் ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா 10 லட்சம் ரூபாய் காரு பிரைஸா கிடைச்சிருக்கு சார். என்னது? 10,00,000 ரூபாய் வேல்யூ உள்ள காரு எனக்கு பிரைஸா விழுந்திருக்கா? ஆமா சார். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான் சார். நீங்க உடனே ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா அந்த பிரைஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்பவே வந்துடுறேங்க. 10 நிமிஷத்துல உங்க ஆபீஸ் முன்னாடி இருப்பேங்க. சார் இன்னொரு விஷயம் சார். சொல்லுங்க. பிரைஸ் கப்பலா வந்தா தான் கொடுப்பாங்க. அதனால நீங்க வரும்போது உங்க வைஃபையும் கூட்டி வந்துருங்க சார். இல்லனா பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க சார். அப்படியா? gift வாங்கணும்னா என் பொண்டாட்டியும் கூட கூட்டிட்டு வரணுங்களா? ஆமா சார். இந்த பிரைஸ கப்பிள்ஸ்க்கு மட்டும் தான் சார் ஆஃபர் பண்ணிருக்காங்க. சிங்கிள்ஸ்க்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார். நிஜமாவாங்க? ஆமா சார். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இவங்க என்னடானா கல்யாணம் ஆனவனுக்கு தான் gift தருவேன்றாங்க. இப்போ என்ன பண்றது? சார், எங்க ஆபீஸ் லொகேஷனை உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருக்கேன் சார். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க சார். சரிங்க. ஐயோ, இப்போ கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடும் போல இருக்கே. என்ன பண்றது? ஐடியா. அப்படி பண்ணா என்ன? இதாங்க விஷயம். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நீங்க மனசு வச்சீங்கன்னா எனக்கு 10,00,000 ரூபாய் கார் கிடைக்கும் மேடம். ரொம்ப யோசிக்காதீங்க மேடம். ஒரே ஒரு நாளுக்காக 1,00,000 ரூபாய் தராங்க. கொஞ்சம் என் கூட வரலாம்ல? ஐயோ பாவம். இதுல சிரிக்க என்ன இருக்கு மேடம்? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்த மாதிரியே போன வாரம் எங்க வீட்டுக்காரருக்கும் ஒரு கால் வந்துச்சு. அப்படியா மேடம்? அப்படின்னா உங்களுக்கு கார் கிஃப்டா கிடைச்சதா? இதெல்லாம் அவங்க மார்க்கெட்டிங்காக வச்சிருக்கிற பிளான். நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்களேன். அவருக்கு இந்த மாதிரி அவங்க கால் பண்ணி சொன்ன உடனே நானும் அவரும் உடனே அந்த கடைக்கு போனோம். ஒரு ஸ்கீம சொல்லி அதுல பணம் கட்டினா கார் கிஃப்டா குடுக்கறோம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. இல்லனா உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை எல்லாம் ஆட்டைய போட்டுட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு சின்ன பொருளை வாங்குனதுக்காக அவங்க நம்மளுக்கு 10,00,000 ரூபாய் கார கிஃப்டா எப்படிங்க தருவாங்க? உண்மைதான் மேடம். நான் தான் இத பத்தி யோசிக்காம விட்டேன். எல்லாம் ஏன் தப்புதான். சரி மேடம், அப்ப நான் கிளம்புறேன்.